தூத்துக்குடி அருகே சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியதுடன் சுங்கச்சாவடியை அடித்து தும்சம் செய்த 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடியில் நடந்தது என்ன? வாகைக்குடும் சுங்கச்சாவடியை கும்பல் அடித்து சூறையாடும் பகீர் காட்சிகள்தான் இவை. கட்டணம் செலுத்தாமல் செல்ல முயன்றவர்கள் தட்டி கேட்டதால் ஏற்பட்ட தகராறு பெரும் மோதலாக வெடித்துள்ளது. சுங்கச்சாவடி ஊழியரின் மண்டையை உடைத்து அத்துமீறிய கும்பல் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தூத்துக்குடியில் இருந்து சுமார் 10 கார்களில் ஏராளமானோர் ஸ்ரீவைகுண்டத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர். அவர்கள் வந்த கார்கள் தூத்துக்குடி வாகைக்குளம் சுங்கச்சாவடிக்கு வந்தபோது சுங்கச்சாவடிக்கு கட்டணம் செலுத்தாமல் கடந்து செல்ல முயன்றதாக கூறப்படுகிறார். இதனை சுங்கச்சாவடி ஊழியர்கள் தட்டி கேட்டதால் காரில் வந்தவர்கள் கடும் ஆத்திரமடைந்துள்ளனர். காரில் இருந்து ஆவேசமாக இறங்கிய அந்த கும்பல் அங்கிருந்த பேரிகார்டை தூக்கி வீசியதுடன் சுங்கச்சாவடியில் இருந்த கண்ணாடி மற்றும் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். மேலும் அங்கு பணியில் இருந்த ஊழியர்களான பாபு என்ற பரமசிவம், அண்ணாவி என்ற ஆகாஷ் ஆகியோரை நாற்காலியால் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் பாபு என்ற பரமசிவத்திற்கு தலையில் பலத்த இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் உடனே தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த திடீர் சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த புதுக்கோட்டை போலீசார் அங்கு பதிவாகி இருந்த CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக சுங்கச்சாவடியை அடித்து துவம்சம் செய்த 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், கொலை முயற்சி, தீண்டாமை, வன்கொடுமை, ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.